ஃபைசானே மதீனா ஆன்லைன் அரபிக் கிளாஸஸ். உலகில் எங்கிருந்தாலும் திருக்குர்ஆனை தஜ்வீத் முறையில் கற்க, அதை மனனம் செய்ய ஒரு அரிய வாய்ப்பு. அத்தோடு அரபி மொழி பேச எழுத விரும்புவோருக்கு தனி வகுப்பு, பெண்களுக்கான ஆலிமா வகுப்பு என இவை அனைத்தும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது ஆகிய மொழிகளில் வயது வரம்பின்றி வார நாட்கள், வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கூட்டம் கூட்டமாக தாவேகாவில் இணையும் இஸ்லாமியர்கள், ஆலிம்கள் எல்லாம் விஜயின் பக்கம் திரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வேகமா பரப்பிட்டு இருக்காங்க. இந்த சந்தானம் படத்துல ஒரு காமெடி வரும், இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சுன்னுக்கிறல அப்படின்னு கேட்பாங்களே, அதுதான் இது பார்க்கும்போது ஞாபகம் வருது. தாவேகாவுடைய சில தொண்டர்கள், விஜயோடைய தீவிரமான ரசிகர்கள், அவங்க எல்லாம் ஒரு போட்டோ ஒண்ணு போடுறாங்க. பல இஸ்லாமியர்கள் தாவேகாவுடைய அந்த துண்டு இருக்கு இல்லையா, சிவப்பு கலரும் மஞ்சள் கலரும் இருக்கக்கூடிய அந்த துண்டை தோல்ல போட்டுக்கிட்டு எல்லாம் கூட்டமா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. பின்னாடி ஒரு அரபு வாசகங்கள்லாம் எழுதி இருக்குது. இதை போட்டுட்டு தாவேகாவில் இணைந்த தொப்புள் குடி உறவுகள், இஸ்லாமியர்கள் கூட்டம் கூட்டமா தாவேகா கட்சியில இணைஞ்சிட்டாங்க. இன்னும் சிலர் ஆலிம்களுக்கு துண்டு போடக்கூடிய சில காட்சிகள், அந்த ஆலிம்களோட இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் போட்டுட்டு ஆலிம்களும் விஜய்க்கு ஆதரவா திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி, இஸ்லாமிய மத குருக்களும் விஜய்க்கு ஆதரவா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவை வேகமா பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இஸ்லாமிய அறிஞர்கள் இது மாதிரியான ஒரு கூட்டத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்களான்றத நான் பின்னாடி சொல்றேன். இது என்ன, இது உண்மையாவே இப்படி கூட்டம் கூட்டமா விஜய் கட்சியிலயோ தாவேகா கட்சியிலயோ இப்படி போய் சேர்ந்தாங்களா, இப்படி பரப்பக்கூடிய இந்த செய்தி உண்மையா அப்படின்னு போய் பார்த்தோம்னா இது உருட்டு கிடையாது, உளுந்த வடையில ஊற வச்ச ஒரு உருட்டு. அதாவது இது இந்த பதிவிடுறாங்களா இந்த போட்டோ, தயவு செஞ்சு அதான் நான் ஆரம்பத்திலிருந்து நான் அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். நீ ஒரு போட்டோ போஸ்ட் பண்றல, ஒரு செய்தி இது இப்படிலாம் நடந்துச்சுங்கிறல, நீ எதோ பதிவிடுறியோ அதை பத்தியாச்சும் முழுசா படிச்சு வாங்கடா சொல்றது காரணமே இதுதான். இப்ப இந்த போட்டோ இருக்குது, இந்த போட்டோவை அதோட கீ ஃப்ரேம் எடுத்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்ததுல, கூகுள் லென்ஸ் மூலமா செக் பண்ணி பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். இந்த போட்டோல பின்னாடி ஒரு அரபு வாசகம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அந்த அரபு வாசகம் என்னன்னா தாருல் உலூம் சபீருல் ரஷாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதரசாவுடைய பெயரு. அதாவது தாருல் உலூம் சபீருல் ரஷாத் அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு மதரசா. கர்நாடகா பெங்களூர்ல தாருல் உலூம் சபீருல் ரஷாத் அப்படிங்கிறது பெரிய ஒரு மதரசா. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆலிம்கள்ல அவங்களுடைய பேருக்கு பின்னாடி ரஷாதி அப்படின்ற ஒரு பேர் இருக்கும். சமீபத்தில் மரணம் அடைஞ்ச நம்ம வடபழனி பள்ளிவாசலோட தலைமை இமாம் தர்வேஷ் ரஷாதி, இதுக்கு முன்னாடி ஷைஃபுதீன் ரஷாதி, இது மாதிரியான ரஷாதின்ற பேர்களை எந்த ஆலிம்கள்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் அந்த மதரசால ஓதி பட்டம் படிச்சு வந்தவங்க தான். அப்போ கர்நாடகாவில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு இந்த கூட்டம் இங்க வந்து தாவேகா கட்சியில கூட்டமா இஸ்லாமியர்கள் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புறாங்க. அதாவது கர்நாடகாவில் இந்த சம்பவம் நடந்தது என்னைக்குன்னு பார்த்தோம்னா, கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ரக்ஷனா வேதிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி இருக்குது. இந்த ரக்ஷனா வேதிகா கட்சியோட தலைவர் டி.ஏ. நாராயண கவுடான்னு சொல்ற அந்த கட்சியோட தலைவர். அதாவது அவர் இந்த கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னா, கன்னடம் கர்நாடகாவுக்கு அப்படின்றது அவங்களுடைய கொள்கை. கர்நாடகா மக்களுக்கு தான் எல்லா உரிமையும் கிடைக்கணும், நம்மளோட மொழி வந்து ரொம்ப முக்கியத்துவம் படுத்தணும், நம்மளுடைய கலாச்சாரத்தை முக்கியத்துவம் படுத்தணும்னு சொல்லி கர்நாடகர்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போராடக்கூடிய ஒரு கட்சி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த மதரசாவுக்கு போய் பாக்குறாங்க. இந்த மதரசா மட்டும் இல்லாம கர்நாடகா முழுக்க இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்களை போய் சந்திக்கிறாங்க. குறிப்பா இந்த மதரசால அவங்க போய் சந்திக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆலிம் மௌலானா அமீர் ஷரியத் சையது சகீர் அகமது அப்படின்னு சொல்றவங்க கர்நாடகாவில் மிக முக்கியமான ஒரு ஆலிம். அவங்க அமீர் ஷரியத் நாங்க சொல்லுவாங்க, ரொம்ப மதிப்பு மிக்க ஒரு ஆலிமா கர்நாடகாவில் இருக்கிறாங்க. அவங்கள போய் சந்திச்சு இந்த நாராயண கவுடா அவங்கள போய் சந்திச்சு பல விஷயங்களை பேசுறாங்க. பேசிட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உருது மொழி அதிகமா பேசிட்டு இருக்கிறாங்க. பல பேர் உருது மொழியை தன்னோட தாய்மொழின்னு கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடாது, உருது மொழியை ஒரு பயன்பாட்டுக்கு வச்சுக்கிறாங்களா, ஆனா கர்நாடகா தான் என்னோட தாய்மொழி அப்படின்ற அந்த தாய்மொழி பற்றி நமக்கு வேணும். இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பல பள்ளிவாசல்கள்ல குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு கர்நாடகாவில் இருக்கு, கன்னட மொழியில இருக்கிறத நான் பாக்குறேன். பல ஹதீஸ் கிதாபுகள் உங்களோட மதரசாவிலேயே கன்னட மொழியில இருக்கிறத நான் பாக்குறேன். அந்த மாதிரி கன்னட மொழிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய அறிஞர்கள் இஸ்லாமியர்கள் ஒண்ணு சேர்த்து எங்களுடைய கட்சி சார்பில் ஒரு மாநாடு கூட நாங்க நடத்தலான் இருக்கோம். ஏன்னா இந்த கர்நாடக மாநிலத்துக்காக இஸ்லாமியர்கள் பெரிய அளவுல தியாகம் செஞ்சிருக்காங்க. திப்பு சுல்தான் வந்து ஒரு பெரிய ஒரு வரிசையை காட்டுறாரு. அவரோட பேஸ்புக்ல இந்த பதிவெல்லாம் எழுதியிருக்கிறாரு. திப்பு சுல்தான் காலத்துல இருந்து இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு இந்த கர்நாடக மாநிலத்துக்காக பங்காற்றி இருக்கிறாங்க, அதனால அந்த கன்னட உணர்வு இஸ்லாமியர்களுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில அந்த அவ்வளவு பெரிய ஆலிம் அவர்களை போய் நான் சந்திச்சுட்டு வந்தேன். சந்திச்சு அவங்களுக்கு சால்வை அணிவிச்சு அவங்கள்ட்ட இருந்து பல நல்ல விஷயங்கள் நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய கட்சி தொண்டர்கள் எல்லாம் அந்த மதரசாக்கு நாங்க போயிட்டு வந்தோம்னு சொல்லி கர்நாடகாவில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை எடுத்து இங்க இருக்கக்கூடிய அணில் கூட்டம் கூட்டமா தாவேகாவில் இணைந்த இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை ஒண்ணு அடிச்சு விட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னா, இந்த கருப்பு, இந்த சிவப்பு மஞ்சள் இந்த கலரை பார்த்தோன்னே உடனே இது நம்ம கலர் தான் அப்படின்ட்டு வந்துடுறாங்க. நீங்க சிவப்பு மஞ்சள் எந்த நாட்டுல போனாலும் இருக்கும். வியட்நாம் நாடு இருக்குல்ல, வியட்நாம் நாடுடைய கொடியுமே இந்த சிவப்பு மஞ்சள் இருக்கும்.
சைனாவுடைய கொடியிலையும் பாத்தீங்கன்னா சிவப்பு மஞ்சள் இருக்கும். அப்ப சைனா, வியட்நாம் இந்த நாடே எங்க தளபதி கையில தான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்குது. இவ்வளவு ஏங்க இங்க நம்ம தமிழ்நாட்டுல இடைத்தரகர்கள் சங்கம்னு ஒண்ணு இருக்குது. அதாவது இந்த ரியல் எஸ்டேட் பண்றாங்களே, இந்த வியாபாரம் செய்யக்கூடிய இடைத்தரகர்கள் சங்கம். அந்த சங்கத்துடைய தலைவர் வந்து VK கண்ணன் நினைக்கிறேன் அவருடைய பேரு. அந்த அமைப்பு ரொம்ப நாளா பல வருஷமா தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்காங்க. அந்த அமைப்பு, அந்த சங்கத்துடைய கட்சி, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அவங்க கொடி, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த துண்டுமே அந்த மஞ்சள் சிவப்பு இந்த கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடைத்தரகர்கள் சங்கம் இருக்கு இல்லையா, அந்த சங்கம் சார்பில் பல நலத்திட்ட உதவிகளும் செய்வாங்க. அந்த போட்டோலாம் இனிமே கொண்டு வந்துருவாங்க. ஆஹா, தாவேகா கட்சி சார்பில் பல வகையான நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டது இப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இதுல எனக்கு என்ன பயம்னா, டிராபிக் ரூல்ஸ்ல இந்த கலர் அதிகமா யூஸ் பண்ணப்படும். இந்த மஞ்சள் சிவப்பு இருக்கக்கூடிய கலர் டிராபிக் ரூல்ஸ்ல யூஸ் பண்ணப்படும். அதாவது பார்க்கிங் ஜோன் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க வந்து மஞ்சள் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வாகனம் நிறுத்தக்கூடாது. ஸ்கூல் இந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல மஞ்சள் கலர் போடுவாங்க. ரெட் எங்க இருக்கும் போது ரொம்ப டேஞ்சர் பார்க்கிங், அதாவது இந்த இடத்துல சுத்தமா பார்க்கிங் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இடமோ அல்லது அவசர வாகனங்கள் செல்லக்கூடிய இடமா இருந்தா அந்த இடத்துல வண்டி நிறுத்தவே கூடாதுன்றதுக்காக ரெட் கலர்ல பார்க்கிங் ஜோன் போடுவாங்க. இந்த ரெட்டும் மஞ்சளும் எங்க பார்க்கிங் ஜோன் எங்க போடுறாங்களோ அதை பொறுத்த வரைக்கும் டோவே ஜோன் சொல்லி சொல்லுவாங்க. இந்த டோவே ஜோன் தான் இந்த இடத்துல வாகனம் நிறுத்திட்டா போலீஸ் வந்து அந்த வாகனத்தை டோ பண்ணி எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்ப இனிமே டோவே ஜோன் எங்கேயாவது இருந்துச்சுன்னா எங்க தாவேக்காவுடைய வட்டம் இதெல்லாம், இங்கெல்லாம் நாங்க தான் இனி பேனர் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு போயிருவாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றது, நீங்க ஒரு செய்தியை பதிவிடுறீங்க. இங்க ஏன்னா ஆரம்பத்துல ஒரு கதையெல்லாம் சொன்னாங்க இல்லையா, தாவேக்கா கூட்டத்துல கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி ஆளுங்க உள்ள புந்துட்டாங்க, எல்லாரையும் கழுத்தை நெரிச்சு துண்டை போட்டு கழுத்தை நெரிச்சு சாவடிச்சாங்க, ஸ்ப்ரே அடிச்சு சாவடிச்சாங்க, ஊசி போட்டு ஆம்புலன்ஸ்ல கூட்டு போய் ஊசி போட்டு சாவடிச்சாங்கன்னு சொல்லி எப்படி பல பொய்கள். அந்த பொய்களே இந்த அப்பாவி பசங்க நம்பினானுங்க. ஏன்னா அவரு சினிமால அவர் தான் எங்களுக்கு மாசு, அவருக்கு எதிராக நிக்கிறவங்களா வில்லன். அந்த மாதிரி இந்த இடத்துல அவரு இங்க எங்களுக்கு மாசு, அவருக்கு எதிராக எந்த கட்சி இருக்கோ அவங்க எங்களுக்கு வில்லன் அப்படின்னு சொல்லி இதை என்னெல்லாம் பொய்கள் வந்தாலும் அந்த பொய்களை நம்புறாங்க. இந்த பொய்களை இந்த பசங்க இப்படி நம்புறாங்கன்றதுக்காக இங்க பல கட்சிகள், பாஜக பாணியான பல கட்சிகள் இவங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எதையுமே நம்மளை யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க, எப்பேற்பட்ட பொய் செய்திகள் வருதுன்னு சொல்லி எந்த புரிதலுமே இல்லாம அந்த கலர் தான் எங்களுக்கு போதும், அந்த கலர் தான் அது எங்க கலர் அப்படின்ற அடிப்படையில இது போயிட்டு இருக்காங்க. அதுல இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல போய் இஸ்லாமியர்கள் கூட்டம் கூட்டமா தாவேகா கட்சியில இணைஞ்சிட்டாங்க. ஆலிம் பெருமக்கள் தாவேகா கட்சிக்கு நடிகர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கதைகள் அடிச்சு விட்டு இருக்காங்க. நான் உங்களை என்ன கேட்கிறேன், ஆலிம்கள் எந்த நம்பிக்கையில விஜய் நம்புவாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஏதாவது அதுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை முகாந்திரம் இருக்குதா? இப்ப நம்ம அவரோட சினிமா காலத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. துப்பாக்கின்னு ஒரு படம் எடுக்கிறாரு, நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ சினிமாக்கள் இஸ்லாமியர்களை தீவிரவாதியா காட்டி சினிமாக்கள் வந்தது. ஆனா அந்த படங்களுமே அது தவறுதான். ஆனா அந்த படங்கள்ல அவங்களுக்கு ஒரு துளியாலும் மனசாட்சி இருக்கும். நம்ம ஒரு மனசாட்சியே இல்லாம ஒரு சமூகத்தை தீவிரவாத முத்திரை குத்துறமே அப்படின்ற அந்த மனசாட்சிக்கு என்ன செய்வாங்கன்னா, அதை நியாயப்படுத்துறதுக்காக ஒரு கேரக்டர் மட்டும் இஸ்லாமிய கேரக்டர் வச்சிருவாங்க. அந்த கேரக்டர் இஸ்லாமிய நல்லவரா இருப்பாரு. அப்ப இஸ்லாமியருக்கு எல்லாரும் தீவிரவாதிகள் கிடையாது, நல்லவங்களும் இருக்கிறாங்க, ஏதோ துளி அளவு நல்லவங்களும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான காட்சிகள். விஜயகாந்த் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, ஏய் என்னுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் காதர் மொய்தீன்றா, என்ன நம்மளுடைய ஆளுநர் ஃபாத்திமா பிவிடா அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அந்த மாதிரியான காட்சிகளை வச்சு மேக்கப் பண்ணி விட்டுருவாரு. ஏன் கமலஹாசன் இருக்கலே மோசமான ஒரு படம் விஸ்வரூபம்னு ஒரு படத்தை எடுத்தாரு. அந்த விஸ்வரூபம் படத்துல கூட பாத்தீங்கன்னா கமலஹாசன் ஒரு முஸ்லீம் கேரக்டரா இருப்பாரு. கிளைமாக்ஸ் தீவிரவாதிகளை பிடிக்கக்கூடிய காட்சிகள்ல அங்க போய் ஒரு முசல்லா வச்சு 2 ரக்காத்து கமலஹாசன் தொழுற மாதிரி காட்சிகள். அப்ப ஏதோ ஒரு துளி அளவு நியாயப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கேரக்டர் வச்சிருப்பாங்க. ஆனா நடிகர் விஜய் ஒரு துப்பாக்கின்னு ஒரு படம் ஒன்று நடிக்கிறாரு. அந்த படத்துல அவர் வைக்கக்கூடிய காட்சி என்னன்னா, ஸ்லீப்பர் செல் அப்படின்னு ஒரு கேரக்டர் கொண்டு வர்றாரு. ஸ்லீப்பர் செல்னா தீவிரவாதி, பெரிய தீவிரவாதி, அவன்லாம் பெரிய தீவிரவாதி தான். ஆனா இங்க இருக்கக்கூடிய சாமானிய இஸ்லாமியர் இருக்காங்களே, இவங்களும் தீவிரவாதிகளுக்கு வேலை செய்யக்கூடியவங்க. இவங்களா ஸ்லீப்பர் செல்ஸ், பெரிய தீவிரவாதி. இவங்களுக்கு ஒரு இடைத்தரகர்கள் மூலமா இவன்ட்ட நியூஸை கொண்டு வருவான். இங்க செல்போன் கடை வச்சிருக்க பாய், துணி கடை வச்சிருக்கிற பாய், மளிகை கடை வச்சிருக்கிற பாய், பிளாட்ஃபார்ம்ல வேலை செய்யற பாய், இவங்க எல்லாம் இந்த தீவிரவாதிகளுக்கு வேலை செய்வாங்க. இவங்க தான் மக்கள் கூடக்கூடிய இடங்களை போய் பாம்பு வைப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லீப்பர் செல்ஸ் என்ற ஒரு கெட்ட வார்த்தை அறிமுகப்படுத்தினதே நடிகர் விஜயோட படத்துல தான். அந்த படத்துல எந்த அளவுக்கான காட்சிகள் இருக்கும்னா, அதுல ஒரு போலீஸ் உயர் அதிகாரி ஒருத்தர் இருப்பாரு. அவரு ஒரு இஸ்லாமிய கேரக்டர். அவரு இந்த தீவிரவாதிகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாரு. அதனால கடைசி கிளைமாக்ஸ் அவர் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு, இந்த கன்னு எடுத்து நீயே சுட்டுக்கிறியோ இல்ல நானா சுடவா அப்படின்னு பஞ்ச் டைலாக் எல்லாம் வைப்பாரு. அப்போ ஒரு போலீஸ் ஒருத்தன் காவல்துறையில இருந்தாலோ இல்ல அரசு அதிகாரியா இருந்தாலோ அப்போ கூட அவன் தீவிரவாதியா தான் இருப்பான், தீவிரவாத மனநிலையில தான் இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் வச்சு இவ்வளவு ஒரு குரூர மனநிலையில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் துப்பாக்கி. அந்த துப்பாக்கி படம் வந்தது அன்னைக்கு இந்த ஆலிம் பெருமக்கள் தான் போய் விஜயோட தந்தையை போய் சந்திச்சு,
இப்படி ஒரு படம் எடுக்கிறீங்களே, இஸ்லாமிய பேர்கள் எல்லாம் அவமானப்படுத்துறீங்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி இறைவனோட தூதராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை வச்சு அதுக்கு முன்னாடி குரானை படிச்சு கழுத்தை கரகரன்னு அறுக்கக்கூடிய காட்சிகள், தீவிரவாதிகள் துப்பாக்கி தயாரிக்கக்கூடிய காட்சிகள், இதெல்லாம் வைக்கும் போது இது எவ்வளவு ஒரு மதத்தை காயப்படுத்தக்கூடிய காட்சிகள் இல்லையா? இஸ்லாம் அப்படியா சொல்லுது? இந்த குரானை இன்னைக்கா நீங்க படிச்சு பார்த்திருக்கீங்களான்னு சொல்லி அந்த ஆலிம் பெருமக்கள் தான் இன்னைக்கு விஜய் தரப்பை போய் சந்திச்சு விளக்கம் சொல்றாங்க. விளக்கம் சொன்னோன்னே நடிகர் விஜயோட தந்தை அன்னைக்கு சொன்னாரு, ஐயோ மன்னிச்சிருங்க, இப்படி ஒரு காட்சி வச்சுட்டோம், மன்னிச்சிருங்க, இனி நடிகர் விஜயோட படத்துல இந்த மாதிரியான காட்சிகள் வராது, இனி அடுத்து வரக்கூடிய படங்கள்ல அவர் ஒரு இஸ்லாமிய கேரக்டர்ல நடிப்பாரு அல்லது இஸ்லாமியர்களுக்கு நெருங்கிய நண்பரா நடிப்பாரு, இப்படியாப்பட்ட வாக்குறுதி எல்லாம் கொடுத்து இனி இப்படி ஒரு படம் வராதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த படம் வந்து சில வருடங்கள்லயே பீஸ்ட்னு ஒரு படம் ஒன்று எடுக்கிறாரு. அது உச்சகட்ட மோசம்னு சொல்லலாம். பீஸ்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்த ஆலிம்கள்ல எங்க கட்சியில சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறீங்களா, அந்த ஆலிம்களுடைய தோற்றத்துல தலப்பா கட்டி ஜுப்பா போட்டு நெத்தில தொழுகை அச்சு இருக்கக்கூடிய அந்த ஆலிம்களுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய நபர் தான் தீவிரவாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய தீவிரவாதியான தோற்றத்தை கொடுத்து இவ்வளவு மோசமான சித்தரிப்பை நடிகர் விஜய் நடிச்சிருந்தாரு. அப்ப இப்படியாப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு இப்படியாப்பட்ட நான் இனிமே இப்படி நடிக்க மாட்டேன் மன்னிச்சிருக்கேன்னு சொன்ன நபர் அடுத்து அதோட மோசமா ஒரு படம் நடிக்கிறாரு. இவருடைய கட்சியில போய் இவங்க போய் சேருவாங்க, இவருடைய கட்சிக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றத நீங்க எந்த வகையில நம்புறீங்க நீங்களா? இல்ல இந்த இடத்துல சிலர் வந்து சொல்லலாம், அதுக்கு முட்டு கொடுக்கவும் வரலாம், ஏங்க அது சினிமாங்க, சினிமாவா தாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு காரணம் சொல்லலாம். சரி, அப்ப சினிமா தான் பார்க்கணும்னா அது ஒரு டைரக்டர் தான் எங்களுக்கு சொல்லி தருவாரு, டைரக்டர் சொல்றக்கூடிய காட்சிகளை நடிக்கிறாரு அப்படின்னா அப்ப இவர்கிட்ட கடைசி வரைக்கும் இவருக்குன்னு சொல்லி அந்த சொந்த அறிவு எதுவுமே கிடையாதா? நடிகர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இது வரைக்கும் எப்படி இந்த மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்காரா? ஏன்னா அவருக்கு தெரியும் கலா யதார்த்தம் என்னன்னு தெரியும், எல்லா மக்களும் சேர்ந்து தானே என்ன சூப்பர் ஸ்டார் ஆக்கியிருக்காங்க, அப்ப அந்த மக்களை எப்படி நான் ஒரு குற்ற பரம்பரையான சித்தரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நடிகர் ரஜினிகாந்த் அவ்வளவு பக்குவமா இது வரைக்கும் ஒரு படம் கூட தீவிரவாதியா சித்தரிச்சது கிடையாது. நடிகர் ரஜினிகாந்தோட மகள் ஒரு படம் இயக்கம் செய்யறாங்க, லால் சலாம்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துல இந்துவும் முஸ்லிம்களும் அவ்வளவு நட்போட வாழணும், அதுதான் இந்தியாவுக்கு சிறந்தது அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துல ரஜினிகாந்த் வசனம் வைப்பாரு, இந்த இந்திய சுதந்திரத்துக்காக இஸ்லாமியர்கள் எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்காங்க, இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க கிடையாது, இந்த மண்ணோட மக்கள் தான் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சொல்லி இப்பேற்பட்ட காட்சிகள் வைக்கிறாருன்னா அதனாலதான் நடிகர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரா இருந்துட்டு இருக்காரு. அப்ப நடிகர் விஜய்க்கு இதெல்லாம் தெரியாது, ஏர் முருகதாஸ் மாதிரி டைரக்டர் இந்த மாதிரி கொடுப்பாங்க, நெல்சன் இது மாதிரியான கதைகள் சொல்லுவாங்க, அவங்களோட டைரக்ஷன் தான் அப்படி நடிக்கிறாரு அப்படின்னா அப்ப இத்தனை நாளா சினிமால ஏர் முருகதாஸோட டைரக்ஷன்ல நடிச்சவரு இனி அமித்ஷாவோட டைரக்ஷன்ல நடிக்க போறாரு, அப்ப அந்த டைரக்ஷனே கேட்டுப்பாரா அப்படிங்கிற கேள்விதான் இந்த விஜய்க்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த இடத்துல ஏதோ சரி சினிமா அது பாஸ்ட், இதுக்கு முன்னாடி அப்படி நடிச்சாரு, இனி அப்படி கிடையாது, அவரு களத்துல அப்படி கிடையாது அப்படின்னா களத்திலயுமே அவரை நம்ப முடியலையே. இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது, இந்த பிரச்சனையை சுற்றி விஜயை சுத்து போட்டிருக்கிறது யாரு? அதையாச்சும் கொஞ்சம் அவர் அனலைஸ் பண்ணாரா? அதையாச்சும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. கரூர்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது, அங்க எல்லாம் திட்டமிட்ட கொலை, கழுத்தை நெரிச்சாங்க, ஊசி போட்டாங்கன்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஊதுகுழலா இருந்தது பாஜகவுடைய ஆதரவாளர்கள். அந்த பொய் செய்தியை தான் இன்னைக்கு பரப்பிட்டு இருந்தாங்க. தாவேகா கட்சி சார்பில் அந்த தலைவர்கள் எல்லாம் தலைவரமானதுக்கு பிறகு தாவேகா கட்சிக்காக வாதாடுறதுக்காக டிவி விவாதங்களை கலந்துகிட்டவங்க எல்லாமே பாஜகவுடைய உறுப்பினர்கள். தாவேகா கட்சியில இப்படி ஒரு பிரச்சனை வந்தோம்னா தாவேகாவுக்காக நீதிமன்றத்துக்கு போறது யாரு? பாஜகவுடைய உமா ஆனந்த் அங்க போறாங்க. பாஜக ஜிஎஸ் மணியன் பாஜக வழக்கறிஞர், அவர் இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் விசாரிக்கணும், இந்த கேஸ் சிபிஐ கைக்கு மாற்றம் சொல்லி பாஜக ஜிஎஸ் மணியன் கேஸ் போடுறாரு. அதே மாதிரி இந்த கேஸ்ல மற்ற வழக்கறிஞர்கள் வாதாடினவங்க, வழக்கறிஞர் ராகவாச்சாரி, வழக்கறிஞர் ஒருத்தர் தாமோ ஏதோ ஒரு பேர் வரும் அவரு, இவங்க எல்லாருமே பாஜகவுடைய பல கேஸ்கள்ல வாதாடின வக்கீல். அப்போ சுற்றி முழுக்க பாஜக இவங்களை சூழ்ந்துருச்சு, சிபிஐ கைக்கு வழக்கு போயிருச்சு. அப்போ இது எதையுமே ஒரு அனலைஸ் பண்ணாம நாங்க அப்படியே இருப்போம், ஆதவ அர்ஜுனா பிரச்சனை ஏற்பட்ட தனி விமானத்துல டெல்லிக்கு போவாரு, என்எஸ்ஜி பாதுகாப்போட போவாரு, இது எதுவுமே எனக்கு தெரியாது, நான் கடைசி வரைக்கும் பனையூர்ல பதுங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அப்ப இவர் எந்த வகையில இவர் நம்புறது? ஆலிம்கள் எந்த வகையில நம்புவாங்க, இஸ்லாமியர்கள் எந்த வகையில நம்புவாங்க? நாளைக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அதாவது இது கனவு இல்ல, கற்பனை இல்ல, கனவுனா கூட வச்சுக்கோங்களேன். நாளைக்கு கனவுல விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒரு சிஎம் ஆயிட்டாரு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, இங்க ஒன்றியத்துல பாஜக ஆட்சி இருக்கக்கூடிய நேரத்துல பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் கொண்டு வருது, வக்ஃபு சட்டம் இப்ப கொண்டு வந்தாங்க இல்லையா, இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்து எல்லாமே அங்க அறநிலைத்துறை கீழே போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரான்னு வைங்க. சிஏன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டு நீ உன் தாத்தாவுடைய ப்ரூஃபை காட்டினாதான் நீ இந்திய குடிமகன், இல்லைன்னா நீ எல்லாம் அகதி முகாமுக்கு போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இது மாதிரியான பல வகையான சட்டங்கள், ஒரு சர்வாதிகார சட்டங்கள் நாளைக்கே பாஜக கொண்டு வராங்க. அப்படிங்கும் போது இங்க ஒரு மாநில அரசு அவங்களுடைய உறுதியில் அவங்க மாநில சுயாட்சியில ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அதை எதிர்த்து நிக்க முடியும். இப்ப நாளைக்கே விஜய் அந்த இடத்துல ஒரு சிஎம் இருக்கான்னு சொல்லி கனவுல வச்சுக்கிடுவோம். அப்படி இருக்கும்போது இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் விஜய் கிட்ட நியாயம் கேட்டு போறாங்க, எங்களுக்கு நீங்க தான் பக்கபலமா நிக்கணும் அப்படின்னு கேட்கும் போது அவர் வெளியில வர மாட்டாரு. கரூர்ல அவரை சந்திக்கிறதுக்காக வந்து நான் இறந்து போன 41 உயிர்களே சந்திக்காம
பனையூர்ல உட்கார்ந்தாரு, கிட்டத்தட்ட 25 நாள் தொட போகுது, இன்னைக்கு வரைக்கும் வெளியில வரல. ஆன்லைன்ல ஒரு தடவை வீடியோ கால் பேசினாரு, ஆன்லைன்ல அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. இதுதான் நடந்தது. அப்ப இப்ப ஏற்பட்ட நபர் நாளைக்கு இஸ்லாமியர்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுட்டா இவர் என்ன வாயை திறந்து பேசிட போறாரு? ஏன்னா இவரு இப்ப பொறுப்பு கேட்டப்படுகிறது. கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சது பிறகு எங்களுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிறாரு. கொள்கை எதிரி பாஜக, அந்த பாஜக எங்க வாயை திறந்து பேசுறீங்க? பாஜக எவ்வளவோ சர்வாதிகார சட்டங்கள் கொண்டு வருது, ஓட்டு திருட்டு மாதிரியான பல வகையான செயல்கள் இங்க நடந்துட்டு இருக்குது. அதை எதிர்த்து நான் வாயை திறந்து பேச மாட்டேன். நாடாளுமன்ற தேர்தல் வரும், அதுல நான் போட்டியிட மாட்டேன். சரி, நீ போட்டியிட மாட்டேன், ஓகே. நாடாளுமன்ற தேர்தல உன்னை நம்பி இத்தனை ரசிகர்கள் இருக்காங்களே, அந்த ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போடணும்? அந்த வழிகாட்டலையாச்சும் செய்யணும்ல. இங்க யாரு ஆளணுங்கிறத விட யாரு ஆளக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ மதவெறி கொண்ட நபர்களுடைய கைக்கு இந்த ஆட்சி போகக்கூடாது. அதனால மதவெறி இல்லாத மக்களுடைய நலனை விரும்பக்கூடியவர்கள் நீங்க ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுங்க, அந்த வழிகாட்டலையாச்சும் சொல்லணும். இப்படி எதையுமே செய்யாத ஒரு நபர் இஸ்லாமியர்களுக்காக, இஸ்லாமியர்கள் எந்த வகையில் அவங்களை நம்புவாங்கன்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால இப்ப ஏற்பட்ட கற்பனை கனவுகள் காணாம திரும்ப திரும்ப நம்ம சொல்றது அதுதான். நடிகர் விஜயுமே சரி, அவருடைய தொண்டர்கள் ரசிகர்களுமே சரி, கொள்கை என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. வெறும் எழுத்துல ஏடுல எழுதுனா பத்தாது. அந்த கொள்கையை உங்களோட உள்ளத்துல ஏந்தி அந்த கொள்கையின்படி செயல்பட்டா மட்டும்தான் உங்களால களத்துல நிக்க முடியும். வெறும் கொள்கை, இதெல்லாம் எங்களோட கொள்கை பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறது, அவங்களுடைய மாநாட்டுல கூட தீர்மானமா கூட அந்த கொள்கையை வாசிக்க மாட்டாங்க. அப்ப அந்த கொள்கைனா என்னன்றதை புரிஞ்சுக்கணும். அந்த கொள்கைக்கு ஒரு உதாரணமா நம்ம இறுதியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறதா இருந்தா, இன்னைக்கு கர்நாடகாவில் ஐடி அமைச்சரா இருக்கக்கூடிய பிரியங்க் கார்கே, அதாவது காங்கிரஸ் உடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேவுடைய மகன் பிரியங்க் கார்கே இன்னைக்கு ஒரு சட்டம் போட்டிருக்கிறாரு. எந்த நபர்கள், எந்த அரசு ஊழியர்கள் RSS நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்களோ உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், உங்க பதவி சஸ்பெண்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு. சமீபத்துல மோடி ஒரு சட்டம் போட்டாரு, அரசு ஊழியர்கள் RSSல பணியாற்றலாம், RSSல நிகழ்ச்சியில கலந்துக்கலாம் சொல்லி சட்டம் போட்டாரு. அதாவது 1961 நினைக்கிறேன், 61 62ல ஒரு போராட்டம் ஒண்ணு நடக்குது. பசுவதை சம்பந்தமான ஒரு போராட்டம். RSS, விஸ்வ இந்து பரிஷத், ஜனசங் இவங்க எல்லாம் சார்பில் ஒரு போராட்டம் ஒண்ணு நடக்குது. அந்த போராட்டம் ஒரு வன்முறையா மாறுது. அந்த வன்முறையா மாறணும்னா அன்னைக்கு இருந்த சில அரசு ஊழியர்கள் அந்த போராட்டத்துல கலந்துட்டாங்க. அப்ப அன்னைக்கு இந்திரா காந்தி என்ன செய்யறாங்க, அவசரமா ஒரு சட்டம் கொண்டு வந்து இனி RSS உடைய அமைப்புகள்ல எந்த ஒரு அரசு ஊழியரும் கலந்து கொள்ளக்கூடாது, இது வேணா 3 முறை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் மோடி பிரதமரா வந்ததுக்கு பிறகு இப்ப சமீபத்தில் அந்த தடையை நீக்கிறாரு. RSS உடைய நிகழ்ச்சிகள்ல அரசு ஊழியர்கள் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அப்ப இப்படி சட்டம் கொண்டு வரும்போது ஒன்றிய அரசு சார்பில் சட்டம் இருக்கும்போது கூட எங்களுடைய கொள்கை மனிதாபிமான சட்டம், இந்த மத வெறுப்பு கொண்ட சட்டம் கிடையாது அப்படின்ற அடிப்படையில பிரியங்க் கார்கே இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த சட்டம் போட்டார்ல மோடி, அது ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு தான் தவிர மாநில அரசு ஊழியர்களுக்கு அந்த சட்டம் கிடையாது. அதனால கர்நாடக மாநிலத்தின் கீழே எந்த ஒருத்தர் அரசு ஊழியரா இருக்கிறாரோ அவர் RSS நிகழ்ச்சியில கலந்துக்க கூடாது, அப்படி கலந்து கொண்டா அவரை சஸ்பெண்ட் செய்யப்படும், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி இந்த அளவுக்கு கொள்கை உறுதியோட இருக்கிறாங்க. இந்த கொள்கை உறுதிக்கு என்ன காரணம்? வெறும் மதம் 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 விட்டு மக்களை கூறா பிரிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அப்படியாப்பட்ட ஆட்சி வேணாம். மக்களா நேசிக்கணும், ஒரு மனிதநேயத்தோட அரசியல் செய்யணும் அப்படின்ற அந்த கொள்கை உறுதி இருக்குல்ல, இந்த கொள்கை உறுதி இருந்தா மட்டும்தான் அது மக்களுக்கான ஒரு அரசியல் செய்ய முடியும். இல்ல சினிமாவில் நான் பறந்து ஃபைட் போட்டேன், மொட்டை மாடியில இருந்து எகிரி குடிச்சு போய் பறக்கும் ரயில போய் எகிரி போய் பிடிச்சேன், இதை மட்டுமே வச்சு நான் ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னா அந்த ஆட்சி எந்த வகையிலுமே பிரயோஜனப்படாது. அதனால திரும்ப நம்ம இறுதியா சொல்லிக்கிறக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, கொள்கை இல்லாம உங்களால கூட்டம் கூட்டலாம், ஆனா அந்த கொள்கை இல்லாத கூட்டம் குப்பைக்கு சமம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.